வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்குறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்ட் 22 வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்ட் 23. இந்த 23வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 2025 சரிங்களா. 2025 நடந்த ஒரு குரூப் 4 கொஸ்டின் சரிங்களா. இங்கே பாருங்கள் 7/2025 நடந்த ஒரு குரூப் 4 கொஸ்டின். அந்த கொஸ்டின் பார்க்க சொல்ல நம்ம டஃப்பாக தான் இருக்கும். நிறைய வார்த்தை இதை வந்து குழப்பி விட்ட கொஸ்டின் சரிங்களா. தமிழ் வீடியோ பற்றி பார்ப்போம் சரிங்களா. பாருங்கள் 100 கொஸ்டின் 150 மதிப்பெண். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. எதுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கன்னு முதலே சொல்லிட்டேன். நம்ம எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுன்னா நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்மளுக்கு நிறையா வரும் சரிங்களா. ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம மொத்த இதை பார்க்க சொல்ல நம்மளுக்கு இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் விஸ்டின் கொஸ்டின் பார்க்க சொல்ல ரிப்பீட்டடாக கொஸ்டின் உங்களுக்கு 20லேருந்து ஒரு 30 கொஸ்டின் தாராளமாக வரும்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் இது தவிர்த்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் படிக்க ரிப்பீட்டட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்ல நம்மளுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். இவன் இப்படி கேட்கான், இந்த இதுலேருந்து படிக்கணும், இதுலேருந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா வள சொல்லன்னு படிக்காமல் கரெக்டாக நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக படிப்பீங்க சரிங்களா. ப்ளஸ் வந்து இன்னொன்று பார்த்துக்கோங்க, இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சிலவருக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கே நிர்ணயிக்கிறது. இந்த கட் ஆஃப் மார்க் வந்து சிலவங்க வந்து ஒரு கொஸ்டினில் போவோம், 2 கொஸ்டினில் போவோம் வருதில்ல. நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம போகிறது தான் மிஸ்டேக்கு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். இது வரைக்கும் 22 வீடியோ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதேமாரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து ஜிகேயை பொறுத்த வரைக்கும் வரலாறு தனியாகவும், பொருளியல் தனியாகவும், பாலிட்டி தனியாகவும், ஜாகிரபி தனியாகவும், இப்படி தனித்தனியாகவும் தமிழோட நேஷனல் மூமெண்ட்டு தனியாகவும் தனித்தனியாக இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி வீடியோ போட்டு விட்ருக்கேன் சரியா. பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. அடுத்தடி கண்டென்ட் தனித்தனியாக வரும். பார்க்காதவங்க பார்த்துங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை கண்டறிங்க கேட்டால் காளைகளை பூட்டி வயலை உழுதினர், இது சரியான தொடர். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். காலையில் பூத்த மலர். காலையில் பாருங்க லே பாருங்க, லே எந்த லே வருது பாருங்க. மனத்துக்கு 3 சொல்லி நே வரும். இப்போ வந்து ஆப்ஷன் சி தான் இதில் தப்பு. அப்போது பிழையான தொடர் தான் நம்மளுக்கு கேட்காம். அப்போ நம்ம இதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்கள், வினைமுச்சுகளின் வகைகளோடு பொறுத்துக. வினைமுச்சு வகைகளோடு பொறுத்துகன்னா அழிந்தது தீமை. அழிந்தது தீமை இது ஒரு குண பெயரை கொண்டது சரிங்களா. அச்சது பிறப்பு. அச்சது பிறப்புன்னா தொழிற்பெயர் கொண்டது. அடுத்து பாரு நல்லது கை. நல்லது கைன்னா கைன்னு வருது பற்றியில் ஒரு சினை உறுப்பு சொல்லுது. குளிர்ந்தது நிலம். குளிர்ந்தது நிலத்தை வந்து குறிக்குது, அதனால இடப்பெயர் சரிங்களா. இதில் வந்து பாருங்க, அழிந்தது தீமை அப்படின்னா ஒரு தீமைங்கிற ஒரு குணத்தை குறிக்குது, குணப்பெயர். அடுத்து அச்சத பிறப்பு. அச்சது பிறப்புன்னா ஒரு தொழிலை குறிக்கிற மாதிரி சரிங்களா. இது வந்து ரெண்டாவது. நல்லது கை, இது வந்து ஒரு சினைப்பெயர். அதாவது ஒரு உறுப்புகளை குறித்தா தாவரத்தோட உறுப்புகள், மனிதனோட உறுப்பை குறித்தா அது வந்து சினைப்பெயர்னு சொல்லுவோம். அடுத்து குளிர்ந்தது நிலம். நிலத்தை குறித்தா அது என்னது இடப்பெயர். அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் இதில் சரியான பதில். அடுத்து பாருங்க, செச்சம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிய. செச்சம் என்ற எதிர்ச்சொல்லுன்னு கேட்டால் கேண்மை. பாடும் பாடல் என்ற சொல்லின் பேரச்ச வகைன்னு கேட்டால் பாடும் பாடல். பாடும் பாடல்னு கேட்டால் என்னது எதிர்காலத்தை குறிக்குது. இது வந்து எதிர்கால பெயரச்சம் சரிங்களா. நட என்னும் வேறு சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிய. அதாவது நட என்னும் இது நடந்தவன் சரிங்களா. நடந்தவன் உயர்திணையில் வினையாளன் பெயர்கள். உயர்திணைங்கன்னா மனிதனை குறித்தாதான் உயர்திணை சரிங்களா. மிருகங்களையோ மற்ற ஏதாவது குறித்தோன்னா அது வந்து அக்ரிணை சரிங்களா. இது நடந்தவன், இது வந்து கரெக்டாக குறிக்க பதிலாக உயர்திணையில் அதான் வினையாளர் பேர். பை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிய. நல்ல கொஸ்டின் எப்போதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாசித்து எழுதுங்க. வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிய. வைத்தாள் சரிங்களா. இது வந்து வைத்தாள். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும் சரிங்களா. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும். ஏ யா ஆ ஓ ஏ என்பது சுட்டெழுத்துக்களாக வைத்து வந்து பிறவற்றை காண்கிறது. இது வந்து சுட்டெழுத்துக்கள் கிடையாது சரிங்களா. அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்து ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்து சுட்டெழுத்துக்கள்ங்கிறது சரிதான் சரிங்களா. இது சரிதான். ஆனால் அந்த ஏ யா ஆ ஓ ஏங்கிறது சுட்டெழுத்துக்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள் சரிங்களா. வினா எழுத்துக்கள். அப்பக்கம், இப்பக்கம், முன்பக்கம் என்பது சுட்டு சொற்களாகும் சரிங்களா.
இடப்பொருளை சுட்டுவதற்காக அ, இ, உ வந்துள்ளது. இது வந்து 2மே சரியான பதில். கூற்று காரணம் 2ம் சரிதான். அடுத்து பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிய. பொருந்தாத இணையை கண்டறிய. ஏன்னா ஏ, தேன்னா ந, ஐன்னா ஆன்னு கொடுத்துருக்கு. இதில் வந்து பொருந்தலை. சரிங்களா? ஐ தான் பொருந்தலை. அதாவது இந்த பொருந்தாத மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எப்படி பொருந்தலைன்னு கேட்டால் ஏன்னு பொருந்துதா, அது இந்த இத்தும் தேவுங்கிற ஒரு இன எழுத்து. சரிங்களா? இது 2 ஒரு இன எழுத்து. இதுவும் மன்றம் அப்படின்னு கூட வரும், இன எழுத்து. ஆவும் ஐயும் இன எழுத்து கிடையாது. இதுக்கும் பொருந்தலை. பாருங்க, 10வது கொஸ்டின். குரில் நெடில் சொற்கள் சரியான பொருளை கண்டறிய. இது கணம்னா கூட்டம், காணம்னா பொன். சரிங்களா? கணம்னா பொண்ணு, கணம்னா கூட்டம், காணம்னா பொண்ணு. அடுத்து பாருங்க, சரியான விடை குறிப்ப. தந்த பலகை என்பதன் பொருள் வந்து கொடுத்த பலகை என்பதாம். தந்த பலகைனா ஒரு கொடுத்த பலகை என்பதன் பொருள்னு சொல்கிறாங்க. 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றை எழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை எனும் பொருளை குறித்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே தப்புன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தந்த பலகை கொடுத்த பலகையும் தப்புங்காங்க. இதில் வந்து கூற்று மற்றும் காரணம் தவறு. பின்வருவற்றில் சந்தி பிழையற்ற தொடரை காணுக. அங்கு கண்டேன். சரிங்களா? அங்கு கண்டேன். பாருங்க, இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு வல்லின மிகா இடங்கள் நான் நடத்தியிருப்பேன். சரிங்களா? அதில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, அதில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். 4ஆம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். இங்கே பாருங்க, 4ஆம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். கூ வந்து அங்கு. பார்த்தீங்களா? ஐ, ஆள், கூ. சரி, ஐ வந்து 2ஆம் வேற்றுமை, ஆள் வந்து 3ஆம் வேற்றுமை, கூ வந்து 4ஆம் வேற்றுமை. கூ வந்து வெளிப்படையாக வருது. அப்போ வெளிப்படையாக வந்தால் 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இந்த நம்ம வல்லினம் மிக இடங்கள் பார்த்தாலே இந்த வந்து சந்தி பிழையற்ற தொடர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? வல்லினம் மிக இடங்கள் வச்சு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஆகியவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அகர வரிசைப்படி சீர்செய்ங்கன்னா முதல்ல வந்து உயிரெழுத்துக்கள் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ பார்க்கணும். அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் என்னன்னு பார்க்கணும். உயிர்மெய் எழுத்துக்களில் ஒன்றும் கிடையாது. இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இம்மு, ஈ, அதில் வந்து எது கரெக்டாக வருதோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா? பிழை திருத்துக. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் கேட்டிங்கன்னா, உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அதாவது நான் ஆல்ரெடி ஓர் எதுக்கு ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓர் எதுக்கு பயன்படுத்தினா உயிர் எழுத்துக்கள் தொடங்க சொல்ல முன்னாடி தான் நம்ம ஓர் பயன்படுத்துவோம். ஒரு அணில். சரிங்களா? ஒரு அணில்ங்கிறது தப்பு. சரிங்களா? இது வந்து அணிலுக்கு முன்னாடி ஒரு அணில் கேட்ட இதற்கு ஓர்னு வரணும். சரிங்களா? இதில் வந்து கூற்று தவறு, காரணம் சரி. இது எதுக்காண்டி போட்டிருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து கரெக்டாக எதுக்கு மீனிங் சொல்லிட்டேன். அணில் வந்து ஒரு உயிரெழுத்து, வந்து ஒரு உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி ஒருன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனால் உயிரெழுத்துக்கள் தொடங்கும் முன் சொற்களுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும் அவங்களே 2வது சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு அணில் அப்படிங்கிறது ஒரு தவறான வார்த்தை. சரிங்களா? அது கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து பாருங்க, ஊர் பெயர்களோடு மறு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை. தேவக்கோட்டைனா இதை பார்த்தோன்னு நம்மளை அழகாக அடிச்சிடலாம். தேவக்கோட்டை. கோவன்புதூர்னா கோவை. அடுத்து பூத்தமல்லினா பூனமல்லி. சோழநாடுனா சோநாடு. இருபொருள் தருக. தாரணி. தாரணியானது உலகம் நம்மளால தெரியும். அதேமாரி தாரணினாலும் பூமினாலும் அதான். சரிங்களா? இதில் வந்து தாரணின்னா உலகம், பூமி. ஒரு பொருள் பன்மொழி மீ மீசை ஞாயிறு என்னும் சொல்லின் உணர்த்தும் பொருளை கண்டீர. மீ மீசை ஞாயிறுன்னு கேட்டால் இது வந்து மேல் பகுதி. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிய. முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் வந்து வியாழம்ங்கிறது பொருந்தலை. நன்னூலில் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஆகும். கழக தமிழ் அகராதி 1964. பவானந்தர் தமிழ் சொல்ல அகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அகராதிகளும் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை கேட்டால் இதில் வந்து 70ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க.
டேஷ் டேஷ் உறவோர் ஆயினும் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இது வரிகளில் உள்ள எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இது வந்து உறவோர் மடவம், சரிங்களா? இதான் வந்து எதிர்ச்சொல் கரெக்டாக பொருந்திருக்கு. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய ஒரு நிறுத்தக்குறியை கண்டெடுக்க. அதில் வந்து என்ன போடணும்னா முக்கால் புள்ளி போடணும், சரிங்களா? பாருங்க, ஒரு பொறுத்துக கொஸ்டின், சரிங்களா? சாந்து, சாந்துனது அறை, குருவி ஒப்பு, சுனை குடை, அறிவினது இழிதல். இது என்ன இதில் கான்செப்டில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒளி மரபை கண்டறிய. புல் வந்து சிமிழ்க்கும். இந்த கொஷின் வந்து போன 2025 குரூப் 4 கொஷின் நிறைய வந்து எக்ஸாம் கால்லேயே வச்சு என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருப்பானு. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிய. பூமி சுழல்கிறது, சரிங்களா? இதை ஒரு பிழையற்ற ஒரு நிகழ்கால தொடர்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின் பாலுக்கு பேருக்கு அது என்ற ஒற்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். இதில் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் தவறு, ரெண்டுமே தப்புங்காங்க, சரிங்களா? யானைகள் விரைந்து ஓடியதும் தப்பு, யானைகள் பலவின்பால் பேருக்கு அது என்ற ஒற்றன்பால் விதியை இடம்பெற வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ரெண்டுமே தப்பு தான். பிறவினை தொடரை கண்டறிய, சரிங்களா? பிறவினை தொடர்கின்ற அரசன் மாலை அணிவித்தான். அரசன் மாலை அணிவித்தான்ங்கிறது தான் ஒரு பிறவினை தொடர். எவ்வகை வினை என்பதை கண்டறிய. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமை இருப்பது மூன்றாம் வேற்றுமையாக மாறும் வினை எப்போதும் கேட்டால் செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்பொழுது தான் இந்த கான்செப்ட் வருமா, சரிங்களா? வரலாற்றில் ஒயிட்ஹால் என்ற சொல்லுக்கு வந்து இணை கண்டறிய. ஒயிட்ஹால்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம். பிரிட்டானிய அரசு அலுவலகம், சரிங்களா? இணையான தமிழ் சொல் பொறுத்துக. தமிழ் சொல் எது பொறுத்துகன்னு கேட்காங்க. இது பாருங்க, டார்க் பைப்பர்னா இருட்டு இலை. டார்க் பைப்பர்னா இருட்டு இலை. டீமோன் என்னது பின்னணி நிரல். டீமோன் என்னது பின்னணி நிரல். அடுத்து பாருங்க, டார்கஸ்ட்னானது மிக இருள்மை. டார்கஸ்ட்னா மிக இருள்மை. இது வந்து இதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். டென்சிட்டினானது அடர்த்தி. இதில் வந்து பியா சியா நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் இந்த டென்சிட்டியை பார்த்தோன்னா நம்ம பி அல்ல சிஏ அதை பார்த்தா எடுத்துடலாம், சரிங்களா? புவியியல், அதாவது அட்வான்ஸ் என்ற சொல்லுக்கு இணையான கலை சொல்லு என்ன? அட்வான்ஸ்னா கடற்கரை இயக்கம், சரிங்களா? ப்ரீ சென்சர்ஷிப் பொறுத்து பாருங்க. ப்ரீ சென்சர்ஷிப்னா முன் தணிக்கை. பாசஸிங்னா முடைமை. ப்ரீ ஸ்கிரிப்டிங் அப்படின்னா நீடனுட போகம். ப்ரீமியம், அது ப்ரீமியம்னா முனைமம், சரிங்களா? இந்த குரூப் 4 கொஸ்டினே எல்லாத்துக்கும் கொஞ்சம் சங்கடப்பட தான் வச்சுது. கொஸ்டின் கஷ்டம்தான். கலை சொற்கு நேரான தமிழ் சொல்லில் தருகன்னு கேட்டால் வெட்டரன்னா திறனாளர். கலை சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் கேட்டால் குலைசர்னா என்னது பார்த்தீங்கன்னா பனியாறு. தனிமரம் காடாதல் இல், இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பகையை நீக்குதல். பகையை நீக்கினா தான் நம்ம வந்து நண்பர்களோடு அரவணைச்சிருக்க முடியும். அது மாதிரி ஆழங்கொண்ட எல்லாம் ஆழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை. இக்குறள் நிறுத்தும் பழமொழி எதுன்னு கேட்டால் ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. மரபு தொடர்க்கேற்ற பொருள் கண்டறிய, சரிங்களா? இதில் வந்து அடரடி படரடின்னு கேட்டால் பெருங்குழப்பம். அடரடி படரடினா பெருங்குழப்பம். இந்த கொஸ்டினே குழப்பம்தான். அடரடி படரடினா பெருங்குழப்பம். அகடவிகடம்னது தந்திரம். ஈரொட்டுனது உறுதியின்மை. கை கூடுதல்னா சித்தி அடைதல். காட்டில் சிங்கம் முழங்கும், யானை வந்து பிளிரும், சரிங்களா? இது மரபு தொடர்கள். அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிய. அலை ஓய்ந்த கடல் போல, சரிங்களா? அலை ஓய்ந்த கடல் போல வந்து அமைதி. அலை ஓய்ந்த கடல் போல அமைதி. ஒரு நிமிஷம். அலை ஓய்ந்த கடல் போல என்னது அமைதி. அடியற்ற மரம் போல்னு கேட்டால் வீழுதல். மத்தில்
அகப்பட்ட தயிர் போல், மத்தியில் அகப்பட்ட தயிர் போலிருந்து மனம் உடைதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல். அதாவது புயல் சிக்கிய பூங்கொடி நடுநடுங்குவா. சரிங்களா? அடுத்து பாருங்க, உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தால் போல. இத்தொடரில் உயிர் என் சுற்றின் என்பது என்னென்ன? நகை சுற்றி. உயிர்னது நகை சுற்றிங்காங்க. ஒரு பொறுத்துக்க பாருங்க, கால் புக். சரிங்களா? கால் புக். கால் புக்குன்னா நம்மளுக்கு மறு கவனிப்பு பதிவேடு. சரிங்களா? கால் புக்குன்னா கவனிப்பு பதிவேடு. அடுத்து வந்து ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர். ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர்னா பதிவேடு வழக்கு குறிப்பேடு. சரிங்களா? அடுத்து பாருங்க, பாப்பர் ஷுட் ரெஜிஸ்டர். பாப்பர் ஷுட் ரெஜிஸ்டர்னா வரியர் வழக்கு பதிவேடு. ஃபயர் காப்பி ரெஜிஸ்டர்னா ஒரு நிமிஷம் இருக்காங்க, பதிவேடு வழக்கு குறிப்பு. சரிங்களா? சாரி செம்மைப்படி பதிவேடு. சரிங்களா? இங்கே பாருங்க, 41வது கொஸ்டின். அடட்ரிங் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல்லுக்கு கண்டறிங்க கேட்டால் போற்றுதல். தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் வந்து எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. இது வந்து ஒரு பிரெஞ்சு மொழி. சரிங்களா? காம்ரேட்னா ஒரு பிரெஞ்சு மொழி. சரியான இணையை கண்டறிய. சரிங்களா? சரியான இணை கண்டறிய. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வீரகாவியம் வந்து முடியரசன். இதுதான் சரி. இதில் வந்து நம்மளுக்கு ஆசிரியர் ஜோதி யாருன்னு தெரியும். ஆசிரியர் ஜோதி கவிமணி. இப்போ தப்பு. சரிங்களா? அதேமாரி விரல் நுனியில் வெளிச்சங்கள். இது வந்து யாருன்னா தாரபாரதி. இதுவும் தப்பு. இது ரகசியமணிங்கிறது. இதய ஒளின்னா யாருன்னா, இதய ஒளி யார்? கம்பர். இதில் வந்து கண்ணதாசன் வருவார்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது கைமணின்னு இருக்கு. இதுவும் தப்பு. வீரகாவியம் வந்து முடியரசன். அப்போ வந்து பார்த்துக்கோங்க, ஆசியமணினா நம்ம கைமணி, ஆசிய ஜோதினா கைமணி வரும். விரல் நுனி வெளிச்சங்களும் தாரபாரதி. ஆசிய இதய ஒளி யார்? கம்பர். இந்த மாதிரி வார்த்தை கேட்டேன். இது வந்து கண்ணதாசன் நினைக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து வீரகாவியம் தான் கரெக்டாக இருக்குது. புட்கை என்னும் சொல்லின் பொருள் தேருங்க. புட்கைனா குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்த யாருன்னா தேவநாய பாவனார். தேவநாய பாவனார் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதை தலைவராகவும் இருந்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதம் கேட்டால் கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எதுன்னு கேட்டால் கண்ணெழுத்துக்கள். ஏழாதியில் இடம்பெறாத மருந்து எதுன்னு கேட்டால் என்னது? அதாவது கண்டங்கத்திரி இடம்பெறல. சரிங்களா? சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவல் பூ, கண்டங்கத்திரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி ஏழாதியில் இடம்பெறுது. கண்டங்கத்திரி, சுக்கு, திப்பிலி, சிறுநாவல் பூ, இந்த 3 இடம்பெறுது. கண்டங்கத்திரி இதில் இடம்பெறல. சரிங்களா? பாடலில் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க. தூச்சியக்கண் தூய வித்து. சரிங்களா? தூச்சியக்கண் தூய வித்து. இந்த கொஷின் பார்த்துக்க திருகிடத்தில் இருக்கும். சரிங்களா? அதாவது பழைய 8th புக்கில் இந்த திருகிடகம்ங்கிற ஒரு டாப்பிக்கில் இருக்குது. சரிங்களா? திருகிடகம் துச்சின் கண் தூய வித்து. இது பழைய 8th புக்கில் இருக்குது. சரிங்களா? 8th புக்கு திருகிடகம் டாப்பிக்கில் இருக்குது. அறிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதைவிட சிறந்த செல்வம் வேறு உண்டோ? சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து சரி. ஆப்ஷன் பி வந்து ஆப்ஷன் கூற்று சரி, காரணம் வந்து தப்பு. அடுத்து பாருங்க, சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லன்னு கேட்டால் கற்றவர் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 கொஸ்டினில் மொத்தம் 50 கொஸ்டின் போட்டு விட்ருக்கேன். இந்த அடுத்த 50 கொஸ்டின் அடுத்த வீடியோ வரும். சரிங்களா? இது ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க போய் நம்ம தொடர்ந்து டஃப்பாக பார்த்தாலும் நம்மளுக்கு போர் அடிக்கும். அதனால் 50 கொஸ்டின் போட்டு விட்றேன். அடுத்த 50 கொஸ்டின் அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.